மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், அவனுடைய இதயத்தை பார்க்கிறான். நாம் வருவதற்கு சதகம் சொல்லுது, நாம் வருவதற்கு அவர் இங்கே காத்திருக்கிறார். ஐயா ஏன் தெரியுமா? இதற்கு வாத சுமந்தவர்கள் பிள்ளைகளுக்கு, சனத்த பலவீன சுமந்தவர்கள் பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில கஷ்டங்கள் சுமந்தவர்கள் பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில துயரப்பட பிள்ளைகளுக்கு, நாளைத்தவ தேர்ந்த பிள்ளைகளுக்கு தம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படியா வாதை பலவீன சுகர் வியாதிகள் நம்மை விட்டு நீக்கி போடும்படியாக நமக்காக காத்திருக்கிறார். இந்த இரவுல அது சமத்தார்ப்பண ஆண்டவரே, நீ ஒருவேளை ஆராய்ந்து அறிஞ்சிருக்கப்பா. மனுஷனை பார்க்கவும் முடியாது, நீ ஒருவரே நீ காண்கிற ஆண்டவர். நம்முடைய கண்கள் எங்க மேல நோக்கமா இருக்குதப்பா. நம்முடைய ஆளுக்கோட பிள்ளைகள் மேல நம்முடைய கண்கள் நோக்கமா இருக்கபடியா அப்ப வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ அறிந்து வச்சிருக்கீங்கப்பா. அவனுடைய தேவைகளை அறிந்து வச்சிருக்கீங்க, எதிர்பார்ப்பை அறிந்து வச்சிருக்கீங்க, அவங்க பலவீனை அறிந்து வச்சிருக்கீங்க, சுகவீனத்தை அறிந்து வச்சிருக்கீங்கப்பா, தேவைகளை அறிந்து வச்சிருக்கீங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளப்பா வெறுமையாய் போகக்கூடாது. எதற்காக இந்த நோக்கத்தை வாங்கியோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்களோ இந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தை அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறாங்க. நீ காண்கிறாங்க. மகா இறக்கம கிருபை பரிசுத்தம் தகப்பனே, இந்த இடைவேளை காண்கிறியாப்பா. இந்த 10 மாதம் பிரவேசிக்க கிருபை செஞ்சுக்கீங்கப்பா. இந்த 10 மாதம் எங்க திருச்சும் பிள்ளைகளை அப்பா விசேஷமா எங்களை பாதுகாத்து நீங்களேப்பா. எங்க குறைகள் உண்டுப்பா, குற்றம் உண்டு ஆண்டவரே. நம்ம தேடாத நாட்கள் அநேகம் உண்டுப்பா, நமக்கு பிரியமான செய்த அநேகம் உண்டு ஆண்டவரே. எங்க மேல கிருபை வச்சிங்களேப்பா, எங்க மேல இறக்கம் பாராட்டீங்க ஆண்டவரே, எங்க மேல தயவு வச்சிங்களேப்பா. எங்க பாவங்களை தக்கதாக நீங்க செய்யாம இருந்தீங்க ஆண்டவரே. இந்த 10ஆம் மாதத்துல இந்த இளமுடைய சமூகத்தை வந்திருக்கிறப்பா, வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளை மேலப்பா நம்முடைய முத்திரை போடுங்கப்பா, நம்முடைய முத்திரை போடுங்க ஆண்டவரே. முத்திரை போடப்பட்டதுனால இந்த உலகத்தை எந்த சக்திக்கு தொடர்வதற்கு அதிகாரம் இல்லப்பா. தர்த்தமோ வியாதியோ பலவீன சுகமோ கவலை கண்ணீரோ இயேசு நாமத்தில் நிர்ணயிக்கப்பட்டும் அப்பா. அந்த ஒவ்வொரு பலவீனம் சுகமும் ஆகட்டும் ஆண்டவரே. இப்படி காயப்பட்ட கரம் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடர்த்தும் அப்பா. உச்சந்த உள்ளங்களை தொடர்த்தும் ஆண்டவரே. ஒரு எலும்பை தொடர்த்தும் அப்பா, நரம்பை தொடுங்கப்பா. உங்க ரத்தம் எங்க பிள்ளை ரத்தத்துல பாயட்டும் ஆண்டவரே. சடந்த சுகமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமூகத்திலிருந்து நாங்க பிரிந்து சொல்ல போகிறோம். என் கூட வாங்கப்பா. பிரியாத தேவன் எங்க துஷ பிள்ளையோடு கூட இருக்க முடியாது. தகப்பனை பொறாமுடைய கண்களுக்கும் வன் கண்களுக்கும் சத்தும் கிரியைகளுக்கும் அந்த கால சக்திகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் விஷ ஜந்துகளுக்கும் விஷ கிருமிகளுக்கும் எங்க கிராமத்தை சுற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்து 4 முக்களையும் இப்படி தூதரிட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க கிராமத்து மேல எங்க துச்சங்க ஓட்டு இப்படி முத்திரை போடுங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்க சொன்னவள். பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதியோடு கவலையோடு கண்ணீரோடு பிள்ளைகள் தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை பிரிய வைங்கப்பா. நல்ல தூக்கத்தை கொடுங்க, சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. நல்ல ஆகாரத்தை கொடுங்க, சாப்பிட வாஞ்ச கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த இரவுல நம்முடைய வருகை இருக்கும் என்றால் நம்முடைய வழியை எடுத்துக்கொள்ளும்படியாக எங்க துச்சம் பிள்ளைகளில் எங்க கிராமத்தை ஒவ்வொரு ஜனங்களும் ஆயத்தப்படுத்தும், பிரசந்தப்படுத்தும். இந்த இரவுல நம்முடைய வருகை தாமதிக்கும் என்றால் நாளை தினத்துல அதிகால வேலை துதிக்கு துதியோட எலும்பைகளை உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நானுமாய் பாற்றி ரட்சகா வெண்பெக்கம் ஆடையே பேராண்ட கூறி தாண்டவா நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்மை வந்து நிற்கையில் வாழ்ந்தேன் எந்த நேரமும்
பேரானந்த பொங்கி பாடுவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி சொல்லுவோமாக. அல்லேலூயா.